வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். நேயர்களுக்கு வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை பிரைம் டைம் சன்ரைஸோடு நான் ஃபஸ்டுல்லா முபாரக். மலர்ந்திருக்கும் புதிய வாரத்தின் இன்றைய முதல் நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் என்ற பிரார்த்தனைகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு பிரிவின் பொறுப்பில் உள்ள 729 கிலோகிராம் கொக்கைன் இன்று அளிக்கப்பட உள்ளது. 8 மாவட்டங்களில் இன்று வெப்பத்துடனான வானிலை நிலவும் என எதிர்வு கூறல். தெற்கு அதிவேக வீதியில் பயணிக்கும் பஸ்களின் கட்டணம் இன்று முதல் 20 ரூபாவால் குறைப்பு. யுக்ரைன் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய நகைச்சுவை நடிகர் முதல் சுற்றில் அதிக வாக்குகளை பெற்றுள்ளார். முதலில் உள்நாட்டு செய்திகள். பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட 729 கிலோகிராமிலும் அதிக கொக்கைன் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கண்காணிப்பின் கீழ் பகிரங்கமாக அளிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டு பின் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அவை நிறைவடைந்த நிலையில் உள்ள சட்டவிரோத போதைப் பொருட்கள் இவ்வாறு அளிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. சபுகஸ்கந்த களஞ்சிய சாலையில் அவை திரவமாக மாற்றப்பட்டு பின்னர் அவை புத்தளம் சீமெந்து தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவை எரிக்கப்பட உள்ளன. கடந்த வருடம் ஜனவரி 15ஆம் தேதி இவ்வாறு 920 கிலோ போதைப் பொருள் அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்விதம் அளிக்கப்படும் போதைப் பொருட்கள் 2016 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்திற்கு வந்திருந்த கப்பல் ஒன்றிலிருந்து கைப்பற்றப்பட்டமை நினைவு கூறத்தக்கது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேற்றின் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழை வழங்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. பரீட்சைகள் திணைக்களத்திற்கு வருகை தந்து உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் சனத் பி பூஜித குறிப்பிட்டுள்ளார். சான்றிதழ் ஒன்றுக்கு 600 ரூபாய் கட்டணம் அறவிடப்படும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பான மீள் பரிசீலனை விண்ணப்பங்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாடசாலை பரீட்சார்த்திகள் பாடசாலை அதிபர்களூடாகவும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அதற்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இம்முறை நடைபெற்ற சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகளுக்கு அமைய பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளில் 71.66% உயர் தரத்திற்கு சித்தி அடைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் காமினி திசாநாயக்கவின் மனைவி ஸ்ரீமா திசாநாயக்கவின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற உள்ளது. அன்னாரின் பூதவுடல் தற்போது கொழும்பு விஜயராமவில் அமைந்துள்ள நவீன் திசாநாயக்கவின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமா திசாநாயக்கவின் பூதவுடலுக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அன்னார் தனது 76வது வயதில் கடந்த வெள்ளிக்கிழமை காலமானார். ஸ்ரீமா திசாநாயக்க, அமைச்சர் நவீன் திசாநாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க ஆகியோரின் தாயாராவார். அன்னாரின் இறுதி கிரியைகள் பொருளை பொது மயானத்தில் இன்று இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக வீதியில் பயணிக்கும் பஸ்களின் கட்டணம் இன்று முதல் 20 ரூபாவால் குறைக்கப்படுகிறது. இதன் பிரகாரம் தெற்கு அதிவேக வீதியின் மாக்கும்புர காலிக்கான பஸ் கட்டணமாக 420 ரூபாவும் மாக்கும்புர மாத்தரைக்கான பஸ் கட்டணமாக 530 ரூபாவும் அறவிடப்பட உள்ளது. இதேவேளை மாக்கும்புர பன்முக போக்குவரத்து மத்திய நிலையத்திலிருந்து இன்று பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிக்கையூடாக தெரிவித்துள்ளது. மாக்கும்புர பன்முக போக்குவரத்து மத்திய நிலையம் நேற்று மக்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாக்ஸ்வேகன் மோட்டார் வாகன உரிமையாளர்கள் சங்கம் தமது 20வது வருடாந்த வாகன பேரணியை நேற்று நடத்தினர். கொழும்பிலிருந்து காலி வரையான மார்க்கத்தின் வாத்துவ வரை இந்த பண்டைய கால வாகனங்களின் வாகன பேரணி இடம்பெற்றது. 100 வாக்ஸ்வேகன் வாகனங்கள் இதில் கலந்து கொண்டன. இன்றைய வானிலை தொடர்பில் பார்க்கும் பொழுது மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, புத்தளம், குருநாகல், அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் வெப்பத்துடனான வானிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறுகிறது. மொனராகலை மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் இன்று
மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை நீர்மின் நிலையங்களை அண்மித்த நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தெரிவிக்கின்றது. குறித்த நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 32% குறைவடைந்துள்ளதாக அமைச்சர் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜெயவர்தன குறிப்பிடுகின்றார். வானிலை தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். இன்று அதிகரித்த வெப்பத்திலான வானிலை காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும். எவ்வாறாயினும் இரத்தினபுரி, மொனராகலை மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 10 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் தென்கிழக்கு திசையில் இருந்தும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையில் இருந்தும் காற்று வீசும். இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.